உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பாஜக அதிமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்ற திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நோக்கம் வெற்றி அடைந்துள்ளது என்றும் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் முற்றிலும் புறக்கணித்துள்ளனர் என்றும் பே. சண்முகம், மு. வீரபாண்டியன் ஆகியோர் தெரிவித்தனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டோம். இந்த கூட்டணியின் சார்பில் அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த கூட்டணி செயல்பட்டது. எங்களுடைய நோக்கத்திலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிஜேபி 27 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற முறையில் பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் முற்றிலும் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தேர்தல் பணியில் தொடர்ந்து நாங்கள் கூட்டாக செயல்பட்ட நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள் அனைவருக்குமே பிஜேபி என்கிற வகுப்புவாத சக்தி ஜனநாயகத்தின் முதல் எதிரி. அரசியல் கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம், ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. அந்த வகையில் பிஜேபி அதன் அணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற எங்கள் அரசியல் நிலை வெற்றி பெற்றிருக்கிறது. அதை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஜாதி மத சக்திகளுக்கும் வகுப்பாத சக்திகளுக்கும் இடமில்லை என்று மிக தெளிவாக தமிழ்நாட்டில் காலூன்ற நினைத்த பாஜகவின் எண்ணத்தை முறியடித்துள்ளோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக திருமாவளவன் கூறினார். சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் முடிவுகள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு ஏற்ற வகையில் வெற்றியை தரவில்லை என்றாலும் நாங்கள் முன்னெடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது, மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது. அதிமுக முதுகில் ஏறிக்கொண்டு பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் சக்திகள் இங்கே கோலோச்ச திட்டமிட்டார்கள். அதற்கு ஒருபோதும் தமிழ்நாடு இடம் கொடுக்காது என்கிற வகையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் திட்டங்களை வரையறுத்து அதன் அடிப்படையில் நாங்கள் களமிறங்கினோம். பாஜக அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியை வீழ்த்துவதையே முதன்மை இலக்காக கொண்டு நோக்கமாக கொண்டு நாங்கள் பரப்புரைகளை மேற்கொண்டோம், உத்திகளை வகுத்தோம். அதில் 100 விழுக்காடு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.